சித்ரா, இத நீ எப்படி புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், ஆதியை நான் விரும்புறேன். அவனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு தெரியுமா? என்னக்கா சொல்ற? ஆமா சித்ரா, ஆதியோட ஆளுமை, கம்பீரம், அவன் என்கிட்ட பழகின விதம், எனக்கு அவன் கொடுத்த முக்கியத்துவம், இது எல்லாமே என்ன அவன் பக்கம் இழுத்துருச்சு. ஆனா ஆதி என்கிட்ட தொழில் ரீதியா மட்டும்தான் பழகியிருக்கான். He has no sentiments with me. அவன் உஷாவை விரும்புறானா? அப்படியா? அவன் பாம்பேல இருந்தவன் அந்த ஊர்ல பழகின மாதிரியே உன்கிட்டயும் பழகிருப்பான். அது எப்படி நீ லவ்னு எடுத்துக்கிட்ட? எனக்கு அப்படிதான் தோணுச்சு சித்ரா. ஆனா இப்பதானே தெரியுது அவன் என்கிட்ட அப்படி பழகலன்னு. உஷா விஷயம் ஆதி வீடு வரைக்கும் தெரிஞ்சிருச்சான். எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்களாம். ஆனா உஷா ஆதிக்கு பொருத்தமானவ இல்ல. ஏன் அப்படி சொல்ற? அவ அழகா இருக்கா, நல்ல பொண்ணு தானே? அது மட்டும் போதுமா? ஆதியோட ஆளுமைக்கு பக்க பலமா உஷாவால நிக்க முடியுமா? ஆதியோட பிசினஸ், கான்டாக்ட் எல்லாத்துலயும் உஷாவால துணையா இருக்க முடியுமா? ஆதி எவ்வளவு டைனமிக்கான ஆளு தெரியுமா? அவனுக்கு உஷாவால ஈடு கொடுக்க முடியாது. அக்கா, உஷா அவருக்கு மனைவியா தானே போக போறா. அவ என்ன பிசினஸ் பார்ட்னராவா போக போறா? பிசினஸ்ங்கிறது ரெண்டாவது பட்சம் தானே. இதான் சித்ரா, உன்ன மாதிரி இருக்கிற பொம்பளைங்களோட மென்டாலிட்டி. புருஷனுக்கு சமைச்சு போடுறதும் ஆபீஸ் போகும்போது டாடா காட்டுறதும் தான் உங்க வாழ்க்கையா நினைக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் புருஷன் கூட இருக்கணும். குடும்பங்கிற பந்தயத்துல சேர்ந்து ஓடணும். ஏன் சித்ரா, உனக்கு நான் அபியை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். ரொம்ப திறமையான பொம்பளை, ரொம்ப தைரியமானவளும் கூட. அபியோட தைரியத்தை பார்த்து பலமுறை நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் என் மனசுக்குள்ள ரசிச்சிருக்கேன். பொதுவா பெண்கள் தைரியமானவங்களா இருக்கணும்னு விரும்புறவனா? அப்படி இருந்தும் அபிய வெறுத்த. அபி பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவளுக்கு எதிராக கோர்ட்ல வாதாடின. ஏன்? ஆதிக்கு அபிய பிடிக்காது. அதனால எனக்கு பிடிக்காதவளை ஆக்கிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்குள்ள ஆதி மேல இருக்கிற விருப்பத்தினாலையும் அன்புனாலையும் தான். சித்ரா, லைஃப்ங்கிறது சும்மா கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் பொருத்தமானவங்களா இருக்கணும். ஆனா உஷா ஆதிக்கு பொருத்தமானவ கிடையாது. ஆதிக்கு 100% தகுதியானவ, பொருத்தமானவ நான் தான். எப்படிக்கா? நீ ஒரு டைவர்சி இல்ல? சோ வாட் சித்ரா? சரிக்கா, ஏதேதோ சொல்ற. உன்னை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, புருஷன் அமைறது லக்கு தான். அந்த விதத்துல நான் அதிர்ஷ்டசாலி. எனக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு. வாட் நான்சென்ஸ்? அவன் தங்கச்சிக்காக உன்னை கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்கான். அவன் எப்படி நல்லவனாமா? சித்ரா, நீ என்னை விட வயசுல சின்னவ. ஆனா இன்னும் போன நூற்றாண்டுலயே இருக்க. பழமையான சிந்தனை, புருஷனை வழிபடுற குணம், இட்ஸ் ஹாரிபிள். உன்னையும் கார்த்திக்கும் நினைச்சா எனக்கு எரிச்சலா வருது. அவன் என்னடான்னா ஆனந்தி ஆனந்தின்னு பைத்தியக்கார மாதிரி சுத்துறான். நீ உன் புருஷன் நல்லவன்னு வளரிக்கிட்டு இருக்க. எப்படி இப்படி தப்பாவே சிந்திக்கிறீங்கன்னு தெரியல. நீ மட்டும் சரியா சிந்திக்கிறியா? ஆதி உஷாவை விரும்புறாருன்னு தெரிஞ்சோம் இப்போ நீ ஆதியை நினைச்சிட்டு இருக்கலாமா? அது தப்பு இல்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆதியை நான் விரும்புறேன். அவன் ஃபேமிலியை நான் விரும்புறேன். இத்தனை நாளா நான் என்ன ஒரு குடும்பத்தோட வச்சு பொருத்தி பார்த்ததே கிடையாது. ஆனா ஆதி குடும்பத்தோட என்ன வச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது தப்பான சிந்தனைக்கா. சரி தப்பெல்லாம் நாம பாக்குற பார்வையில இருக்கு சித்ரா. பார்க்கலாம் உஷாவுக்கும் ஆதிக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். சரி, நீ போய் படு.
இங்க வாங்க. மணி என்னாச்சு? அப்பா வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு வர நேரமா இது? இல்லப்பா அது வந்து என்ன வந்து போய் எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? பொண்ணுங்களா இருந்தா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கலாம் வேணும். இந்த நேரத்துல பொம்பளை பசங்களுக்கு என்ன வேலை வழியே? என்ன பேசாம இருக்கீங்க? நான் தான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது வந்து டிஸ்கோதெக். என்னது? டிஸ்கோதெக்கா? என்னமா இந்த வீட்டுல புது பழக்கம்? உங்களுக்கு அங்க என்ன வேலை? இல்லப்பா நாங்களா போல, அந்த அர்ஜுன் தான் எங்களை கூட்டு போனான். அர்ஜுனா? அந்த தரதல கெட்டு போறது பத்தாதுன்னு உங்களை உட்பட விடாம பண்றானா? ஏமா அவன் கூப்பிட்டான உங்களுக்கு எங்கமா போச்சு புத்தி? எங்க அவன்? டேய் அர்ஜுன்! அப்பா அங்க போனதும் எங்களை அவன் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டு தனியா ஆடிட்டு இருந்தான். நாங்க வேற தனியா இருந்தோமா, சில ரவுடி பசங்க எங்க கையெல்லாம் புடிச்சு இழுத்து கலாட்டா. ஐயோ! அப்புறம் அந்த நேரத்துல நல்லவேளை அங்க மனோகர் வந்தான். அவன் வரலன்னா எங்க பாட்டு ரொம்ப ரிஸ்கா இருக்கும்பா. மனோகரா? ஆமாப்பா, யாரையும் அங்க டிராப் பண்றதுக்காக வந்தானா. அவன் அந்த ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டுட்டு அவன் காரே எங்களை சேஃபா கொண்டு வந்துட்டான். அந்த அர்ஜுனங்க ராஸ்கல். டேய் அவன் வரல, அவன் இன்னும் அந்த டிஸ்கோதெக்ல தான் இருக்கான். சரி, மனோகரங்க வெளியே வெயிட் பண்றானா? இல்லப்பா, அவன் எங்களை டிராப் பண்ணிட்டு போயிட்டான். ஏய் அனு, கொஞ்சம் கூட விவரமே இல்ல உனக்கு. இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே அமுக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அறிவே இல்ல உனக்கு. ஏய், என்னடி சொன்ன? உங்களுக்குள்ளே அமைக்கிறமா? இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்க? அது வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா. அறிவு கெட்டவளே, இந்நேரம் மானம் போயிருக்கும். நல்ல வேளை மனோகரங்க வந்திருக்கான். இல்லன்னா என்ன நடந்திருக்கும்? ஏதாவது ஏடாகூடமா இருந்தா? என்னாச்சு? ஏன் அவங்களை பிடிச்சு கத்துறீங்க? திட்டாம என்னடி பண்ண சொல்ற? உன் பையன் அந்த தருதல அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்கோ கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போய் இவங்களை தனியா விட்டுட்டு அவன் கும்மாளம் போட்டிருக்கான். தனியா இருந்த உன் பொண்ணுங்க கிட்ட காலி பசங்க வந்து கைய பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிருக்காங்க. பாப்ரே, கைய பிடிச்சு இழுத்தாங்களா? ஆமாண்டி. நல்ல வேளை மனோகர் அங்க வந்தவன் இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா அழைச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுருக்கான். ஆனா உன் பையன் இன்னமும் கிளப்ல ஆடிக்கிட்டு இருக்கான். தருதல ராஸ்கல். சரி சரி, இதான் சாக்குன்னு ரொம்ப ஓவரா பேசாதீங்க. பண்றதையும் பண்ணிட்டு திமிரப்பார் ராஸ்கல். கையெல்லாம் ஒண்ணு ஓங்க வேண்டாம், பாவம் குழந்தைங்க. குழந்தையா? உன் குழந்தை பேசுற பேச்ச கேட்டல? கேட்டேன். இதெல்லாம் ஒண்ணு பெருசுபடுத்த வேண்டாம், இதோட விட்டுருங்க. என்னது விட்டுறதா? இத பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல காஞ்சனா. நீ இந்த மாதிரி இவங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் எல்லாம் மீறி போகுதுங்க. தப்பு செஞ்சா இவங்களை கண்டிக்க வேண்டாமா? சொல்றேன்ல, பேச்ச விடுங்க. நீ தாண்டி இவங்களை கெடுக்கிற. அத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, புரிஞ்சுதா? காஞ்சனா, என் மேல உள்ள கோவத்துல நீ இந்த மாதிரி பண்ணித்தான் என் குழந்தைகளுக்கு என் மேல மரியாதை இல்லாம போயிடுச்சு. அதுதான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிக்குது. இதோ நிக்கிறாள அஞ்சலி, இவ ஓவரா ஆடுறா. முதல்ல இவளை கண்டிக்கணும். வயசு பொண்ணுங்களை பார்த்து ஆடுறா அது இதுன்னு அசிங்கமா பேசாதீங்க. நீங்க மட்டும் என்ன ஒழுங்கு சிகாமணியா? பேசாம போங்க. ஆமாமா ப்ளீஸ், இது இப்ப உங்க சண்டையா மாற வேண்டாம், விட்டுருங்களேன். சரி வாங்க போலாம். மாடிக்கு போங்க, வரேன். अर्जुन 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 एंद्रे अर्जुन डैम इट एंद्रे என்னண்ணா एंद्रा என்ன விஷயம்?
நேத்து நைட் எங்கடா போன? இதை கேட்க தான் எழுப்பினியா? ஏஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம்ல. ராஸ்கல் சொல்லடா, எங்கடா போன? மரியாதை சொல்லு. டிஸ்கோதேக் போயிருந்தேன். அனுவையும் அஞ்சலியும் கூட்டிட்டு போனியா? இடியட். அவங்க ஏடா அங்க கூட்டிட்டு போன? யாரா அவங்க? யாரா அவங்க? ஒன்னும் இல்லைன்னு அவங்க தான் பாதியிலே கிளம்பி வந்துட்டாங்க. ராஸ்கல், உதக்கணும்டா உன்னை. தங்கச்சிங்களை எங்க கூட்டிட்டு போன ஒரு வியவஸ்தா இல்ல உனக்கு? யாரா அவங்க? Tell me who they are. I'll shoot those bastards. ஐயோ, என்ன பையா சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு பெருசுபடுத்திட்டு இருக்க? போங்க. எதா சின்ன விஷயம்? எதா சின்ன விஷயம்? உனக்கு எல்லாமே சின்ன விஷயம்டா. அர்ஜுன், I'm warning you. நீ உன்னை திருத்திக்கோ. அர்ஜுன், அர்ஜுன் நில்றா. நில்றா. Stop அர்ஜுன். 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 யார் அவங்க? யார் அவங்க? பையா சொல்லு. யார் அவங்க? என் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணது யாரா? நீங்க வா. யார் அவங்க? யார் அவங்க? எனக்கு தெரியாதுண்ணா. ஏய், நீ ஆதிக்கிட்ட சொன்னியா? நான் ஒன்னும் சொல்லல. அனு அனுவா அவள? நில்றா. யார் சொன்னா என்னடா? யார் சொன்னா என்ன? உன்னை ஒதுக்கணும். எல்லாமே உன்னால தான். ராஸ்கல். இதுக்கு தான் சொல்றது, அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைன்னு. அம்மா, இது வேற அது வேற. இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ராஸ்கல் பண்ண தப்பு. படிக்கிற பொண்ணுங்களெல்லாம் கிளப்புக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வரவங்களும் படிச்ச பொண்ணுங்க தான். ஏய், எதிர்த்தா பேசுற? என்கிட்ட எதிர்த்தா பேசுற? கிளப்புக்கு கூட்டிட்டு போனது இல்லாம எதிர்த்தா பேசுற? உனக்கு Excuse me? ராஸ்கல். வாமா உட்காரு. என்ன ஆதி? என்ன பிரச்சனை? இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? நைட் அனு அஞ்சலியும் டிஸ்கோதைக்கு கூட்டிட்டு போய் அங்க பசங்க கிண்டல் பண்ணி பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன ஆதி? இந்த காலத்துல டிஸ்கோதிக் போனதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அதுல சுஜாதா, டீசென்டான எடுத்து கூட்டிட்டு போனா நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. இவன் போற 3rd கிரேட் எடுத்துக்கலாம் அவங்களையும் சேர்த்து கூட்டு போயிருக்கான். அதுக்காக தோளுக்கு மேல வளர்ந்தவரை போய் கை நீட்டி அடிக்கலாமா? சுஜாதா, இவனை நஞ்சால எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒழுங்கா டிகிரி முடிக்கல, பொறுப்பா ஒரு வேலை பார்க்கல. எனக்கு போய் இப்படி ஒரு தம்பி. ஆதி, இது வரைக்கும் நீங்க அர்ஜுனை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்கல. அப்படி கொடுத்திருந்தா ஒருவேளை அவரும் பொறுப்பா இருந்திருக்கலாம். அவருக்குள்ளயும் நிச்சயமா ஒரு டேலண்ட் இருக்கும் ஆதி. நம்ம கம்பெனில இவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. யாரு? இவனையா? சாரி, நான் இவனை நம்பி எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே பார்த்து நம்ம ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலை கொடுங்க. அதை அட்லீஸ்ட் கரெக்டா பண்றானான்னு பார்க்கலாம். டிஸ்கஸ்டிங். சாரி சுஜாதா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய், மேடம் சொல்றபடி கேளு. அநேகமா நீ நாளைக்கே ஆபீஸ் வர வேண்டியதா இருக்கும். ஓகே? You heard what I said? ஏங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? பொறுப்பெல்லாம் யாருக்குங்க வேணும்? ஏதோ ஆதி செலவு காசு கொடுக்குறேன், 4 அடி அடிக்கிறேன்னா நான் குறைஞ்சா போயிட போறேன். அதனால தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செட்டப்பை கெடுக்க பார்க்குறீங்களா? நாளையில எனக்கு காசு வேணா நீங்களா கொடுக்க போறீங்க? என்ன அர்ஜுன், நீங்க என்ன இன்னும் சின்ன குழந்தையா? காசுக்காக அண்ணன் கிட்ட கையெழுந்து நிக்கிறதுக்கு ஏதோ பொறுப்பு ஏத்துக்கலாம்ல. அதுல காசும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். ஏங்க, ஆதி தான் ஏதோ பிசினஸ் சுத்திட்டு இருக்கான், நானா கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போறேன்னு. ஆமா, நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்றீங்க? அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பணத்துக்காக தான். Hey, போங்க இந்த. He's useless. இவனால ஆபீஸ்ல வச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. காஃபி எடுத்துக்க. Thank you. உட்கார்ந்து குடியே. இல்ல இருக்கட்டும். ஆதி, யா, இன்னைக்கு கோர்ட்ல தொல்காப்பியனோட ஜாமீன் மனு மறு விசாரணைக்கு வருது. oh my goodness, I just forgot. சுஜாதா, அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா போலீஸ் தரப்புல உபேந்திராவோட போட்டோ மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் உபேந்திரா கிடைக்கல. அதனால நிச்சயமா தொல்காப்பியனுக்கு ஜாமீன் கிடைக்காது. ஆனா அந்த உபேந்திரா கிடைச்சிட்டா அவன் கிடைக்க மாட்டான் ஆதி. குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி அந்த தொல்காப்பியனை உள்ளேயே ஹோல்ட் பண்ணிடலாம். குட், வெரி குட். ஆனா ஒண்ணு சுஜாதா, எந்த விதத்திலையும்
அந்த தொல்காப்பியனுக்கு ஜாமீன் கிடைக்கூடாது. அப்படி கிடைச்சிட்டா அது நமக்கு பெரிய சர்க்கிள் ஆயிடும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல் ஆஃப் இட். டோன்ட் வரி ஆதி, நான் இருக்கேன்ல. யா காஃபி சாப்பிடு. மிஸ்டர் ராம்கோபால், உங்க தரப்பு வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்குல ஒரு திருப்புமுனையான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ரஞ்சனியோட முதல் கணவர் உபேந்திராவை பத்தின விஷயம். அவர் சென்னைக்கு வந்து ரஞ்சனி கொலையான சமயத்துல தங்கி இருந்தது, அவருடைய போட்டோ ஆகிய விவரங்கள் கிடைச்சிருக்கு. இதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். யுவர் ஆனர், அந்த ரிப்போர்ட்டை நானும் படிச்சேன். இப்போ அந்த உபேந்திரா எங்க? தலைமறைவா இருக்கார், போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்கு உங்க கண்டுபிடிப்பு. ஒரு ஆள் எங்க இருந்தோ வந்தான், இப்ப அவனை காணோம். அவன் தான் ரஞ்சினி புருஷங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரஞ்சினியோட புருஷன் இங்க வந்ததுக்கும் கொலையை அவன் தான் பண்ணிருப்பாங்கிறதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்ல. எல்லாமே யூகம். இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தா குற்றம் சாட்டப்பட்ட தொல்காப்பியன். வேடிக்கையா இருக்கு. யுவர் ஆனர், குற்றவாளி தப்பிக்கிறதுக்காக அவரை ஜோடிச்சு சொன்ன கதை இது. இந்த கதையை வச்சு இவங்க வாதாடுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. உபேந்திராங்கிற ஆளு ஒண்ணு கற்பனை பாத்திரம் கிடையாது. அவன் போட்டோ கிடைச்சிருக்கு. அவனை பார்த்ததுக்கு தொல்காப்பியன், சாந்தி, மாரி ஆகிய சாட்சிகள் இருக்கு. அவன் மேல சந்தேகப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கு. போலீஸ் அவனை சமீபத்துல பிடிக்க போன போது போலீஸை தாக்கிட்டு அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். உபேந்திரா ஒரு கற்பனை பாத்திரமா இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் இங்க வந்ததுக்கும் போனதுக்கும் இந்த காரியத்தை செஞ்சதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்ல. தன் மனைவி எத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த ஒரு ஆள் கரெக்டா கல்யாணம்னு தெரிஞ்சு கிளம்பி வந்ததும், கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு கொலை பண்ணதும் கேட்கறதுக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கலாம். யுவர் ஆனர், கல்யாணம் நடக்க இருந்த 2 நாளைக்கு முன்னாடியே அவர் வந்ததா தொல்காப்பியன் சொன்னாரு. அப்படி வந்தவன் அன்னைக்கே கொல்லாம எதுக்காக 2 நாள் கழிச்சு கொல்லணும்? இது எல்லாமே குற்றவாளி தொல்காப்பியன் இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக சொன்ன பொய்.